ஆனா மக்களே இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மக்களே, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க என்னன்னா ராத்திரி பகலுமா இந்த ஆப் அந்த ஆப்னு சொல்லி ஓட்டு மேல ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. அக்கா என்னன்னா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரோ தலைகீழ இருக்கு ப்ரோ அபிஷியல் ஓட்டிங், வேற மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃப்ரைடே ஓட்டிங்ல என்ன நடந்துட்டு இருக்கு, விஜே பாரதி இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்களா, என்ன கதை அப்படின்றத மொத்தமா பார்த்துருவோமா. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க பிவி டேக்கமணி, பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழ்ல இன்னைக்கு ஃப்ரைடே காலையில் நிலவரப்படி யார் ஃபர்ஸ்ட் இருக்கா யார் லாஸ்ட் இருக்கா, ஒரே வீக்ஷனா 2 வீக்ஷனா, பார்வதி எலிமினேட் ஆக போறாங்களா, என்ன ப்ரோ சொல்ற? ஆமாம் ப்ரோ, எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துருவோமா. ஸோ வீடியோவில் போகிற மாதிரி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக்கை தட்ட மாட்டீங்க, பார்த்து லைக்கை தட்டிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். என்ன ப்ரோ சொல்கிற, பார்வதி எலிமினேட்டடா? என்ன ப்ரோ என்ன கதை புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. ஆமாங்க, நீங்கள் என்னன்னா ராத்திரியும் பகலுமா பார்வதி ஃபேன்ஸ் ஓட்டு மேலே ஓட்டு போட்டுட்ருக்கீங்க. கால் டேலர் ஆப்பு, ஆட்டோ டேலர் ஆப்பு, அந்த ஆப் இந்த ஆப்புன்னு சொல்லி 10 ஓட்டு போடலாமா 100 ஓட்டு போடலாமான்னு ஓட்டு போட்டுருக்கீங்க. அக்கா என்னன்னா நான் இங்கே இருக்க விருப்பம் இல்லைப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு உள்ள சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்வதி அக்கா எலிமினேட் ஆக போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்காவுக்கு ஓட்டிங்கில் ஒரு பிரச்சனையும் இல்லை மக்களே. ஓட்டுகள் தாறுமாறாக வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் ஃப்ரைடே காலையில் ஓட்டிங் நிலவரத்தை எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், தலைகீழா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ, அவங்க வீட்டுக்குள்ள கேம் ஆடுறாங்களோ இல்லையோ, நீங்க வெளியே அஃபிஷியல் ஓட்டிங்ல சூப்பரா கேம் ஆடிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா, லாஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்ற ஒன்னொன்னா பார்த்துருவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் மக்களே. யாரும் அசைக்கவே முடியாது. அக்கா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ராஜா பகவத் மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ வேற மாதிரி தாறுமாறான ஓட்டுகள் ஃபேமிலி ஆடியன்ஸ் சைட்ல இருந்தும் சரி, திவ்யா ஃபேன்ஸ் சைட்ல இருந்தும் சரி பயங்கரமா வந்துட்டு இருக்கு நம்ம திவ்யா அவர்களுக்கு. திவ்யா ஃபேன்ஸ் தெரிக்க விட்டுட்டு இருக்கீங்க, போங்க பாய். அப்புறம் மேலே சொல்ல வந்து திவ்யா ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திவ்யா ஃபேன் எங்க இருந்து கமெண்ட் பண்றீங்க, எங்க இருந்து சப்போர்ட் பண்றீங்கன்றதையும் மறக்காம போடுங்க. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் எவ்வளவு திவ்யா ஃபேன்ஸ் இருக்காங்க, எங்கெங்க இருந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ திவ்யா அவர்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, அசைக்கவே முடியாத இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்கள அசைக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல திவ்யா இருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் எதாவது இருக்கா ப்ரோ? நேற்று என்னன்னா அரோரான்னு சொன்னேன், இன்னைக்கு அரோரா தானா இல்லை வேற ஏதாவது மாற்றம் இருக்கான்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ செகண்ட் பிளேஸ்ல மாற்றம் இருக்கு. நம்ம விஜே பார்வதி அவர்கள் செகண்ட் பிளேஸ்ல வந்துட்டாங்க. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, விஜே பார்வதி அவர்களுக்கு தாறுமாறான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸ்ல நம்ம பார்வதி அக்கா இருக்காங்க. அப்புறம் என்ன ப்ரோ எலிமினேட்டர்னு போட்டிருக்கேன்னு கேட்டோம்னா, நீங்க எல்லாருமே ஓட்டு போறீங்க, ஆனா அக்கா வீட்டுக்குள்ள என்ன சொல்றாங்க, நான் வீட்டை விட்டு வெளியே வரணும், என்னையும் கம்மாவையும் விட்டுருங்க, நாங்க வெளியே வந்துடுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நீங்க ஒரு சில காட்சிகள், ஒரு குறும்படம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அக்காவும் மாமாவும் அடக்கவே முடியல, ரெண்டு பேரை கை காலை கட்டி போட்டு இந்த ரூம் அந்த ரூம் தனித்தனியா உட்கார வச்சிடணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வெளியே படுத்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க 2 பேரும் தனியா ரூம்குள்ள போய் ஏதோ பண்ணிட்டு வராங்க. நடுராத்திரில நாய் வேற கத்துது, என்னன்னே தெரியல மக்களே, எனக்கு ஒன்றும் புரியலப்பா. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ செகண்ட் பிளேஸ்ல விஜே பார்வதி அவர்கள் இருக்காங்க. பார்வதி அவர்களுக்கு பயங்கரமான ஓட்டுகள் அவங்களுக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ பார்வதிக்கும் நம்ம திவ்யாவுக்கும் எவ்வளவு ஓட்டு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 8000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி 8000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. பார்வதிக்கு நேற்று ஒரு நாளில் மட்டும் பயங்கரமா, நேற்று நைட்ல இருந்து பயங்கரமான பூஸ்ட் இருக்கு. எப்படிப்பா ஓட்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஸோ செகண்ட் பிளேஸ்ல பார்வதி அவர்கள் இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல யாரும் கேட்டீங்கன்னு வைங்களேன், ஆச்சரியப்பட்டுருவீங்க, அசந்து போயிடுவீங்க. என்ன ப்ரோ சொல்ற, இவங்க தேர்ட் பிளேஸா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இந்த வாரம் ப்ரோமோல பூரா அக்கா தான். ஓவ ஓபன் பண்ணாலே அக்கா தான், எல்லா இடத்துலயும் அக்கா தான். கமெண்ட் ஓபன் பண்ணா அக்கா, எல்லா இடத்துலயும் அக்கா. யாரு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாண்ட்ரா சேச்சி அவர்கள் தான். என்ன ப்ரோ சொல்ற, சாண்ட்ரா சேச்சி தேர்ட் பிளேஸா ப்ரோ? என்ன ப்ரோ, ஐயோ ஒன்னும் புரியலையே ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, அக்காவை ஃபைனலிஸ்ட் ஆக்க முடிவு பண்ணிட்டாங்க. தேர்ட் பிளேஸ்ல அக்கா இருக்காங்க மக்களே. சாண்ட்ரா அவர்கள் கண்டிப்பாக ஃபினாலே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போனாதான் உண்டு, இல்லைன்னா அக்கா ஃபைனலிஸ்ட் ஆகிறது உறுதி. ஸோ தேர்ட் பிளேஸ்ல நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. சாண்ட்ராக்கு நேற்று ஒரு நாள்ல இருந்து மட்டும் பயங்கரமான ஓட்டுகள் வந்திருக்குங்க. அரோராக்கு செம்மையான டிராப் பார்த்துக்கோங்க, வேற மாதிரி டிராப். சாண்ட்ரா அவர்கள் தேர்ட் பிளேஸ்ல வந்துட்டாங்க. ஸோ சாண்ட்ரா ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நிறைய திவ்யாவுக்கு கமெண்ட்ஸ் பார்க்குறேன், அரோராக்கு கமெண்ட்ஸ் பார்க்குறேன், கமருதீனுக்கு பார்க்குறேன், பார்வதிக்கு பார்க்குறேன், பட் சாண்ட்ராக்கு பார்க்கலையே. மறக்காம சாண்ட்ரா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யார் சாண்ட்ராக்கு ஓட்டு போடுறான்னா, பிரஜன்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே சாண்ட்ரா ஃபேன்ஸாக மாறிட்டாங்க. பிளஸ் நிறைய திடீர் சப்போர்ட்டர்கள், திடீர் சாண்ட்ரா ஃபேன்ஸ் எங்க இருந்து வந்தீங்க அப்புறம் கேட்க வந்து சாண்ட்ரா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க நம்ம சாண்ட்ரா அவர்கள். தாறுமாறான ஓட்டுகள் சாண்ட்ராக்கு வந்துட்டு இருக்கு கைஸ். ஸோ தேர்ட் பிளேஸ்ல சாண்ட்ரா. ஃபோர்த் பிளேஸ்ல நம்ம கமு மாமாக்கு ஓட்டிங்ல ஒரு பயங்கர டிராப் மக்களே. நேற்று வந்து மேலே இருந்தாப்புல, இப்போ கீழே வந்திருக்காரு. பார்வதி அவர்கள் மேலே போயிருக்காங்க செகண்ட் பிளேஸ்க்கு. கமருதீனுக்கு கீழே வந்திருக்கு மக்களே. கமு ஃபேன்ஸ் என்னப்பா பண்றீங்க, ஓட்டு போடுங்கப்பா. கமு ஃபேன்ஸ் கம்முக்கு ஓட்டு போடுங்க, தெரியாத மாற்றி பார்வதி அக்காவுக்கு ஓட்டு போட்டு போறீங்க. பார்வதி அக்கா அழுகுறாங்க. பார்வதி அக்கா வந்துட்டு
இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்வதியாக்காக மாற்றி ஓட்டு போட்டு போகிறீங்க. கமு மாமா தான் உங்களோட சப்போர்ட்டர், அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, 2 பேரும் ஒன்று அப்படின்னு நினச்சி. ஸோ கமருதீன் அவர்கள் 4th பிளேஸ்க்கு வந்துட்டார். கமருதீன் ஃபேன்ஸும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமருதீன் அவர்கள் இல்லை பார்வதி அவர்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் ஃபைனல்ஸ் போவாங்கன்றதை நான் முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இப்பயும் அதுதான் சொல்கிறேன். 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் ஃபைனல்ஸ் போவாங்க, இன்னொருத்தவங்க அதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆவாங்க. அதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பார்வதி அவர்கள் தான் வாய்ப்பு இருக்குது. பார்வதி அவர்கள் அதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆக அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். கமருதீன் அவர்கள் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 4th பிளேஸில் நம்ம கமருதீன் இருக்காரு. 5th பிளேஸில் நம்ம அரோரா. எவ்வளோ பெரிய ட்ராப் பாருங்கள் மக்களே, எவ்வளோ பெரிய ட்ராப் பாருங்கள். நான் ஓட்டுகள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸில் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டில் இருக்க திவ்யா தவிர்த்து எல்லாருமே கம்மியான டிஃப்ரென்ஸில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் ஒரு நாளில் ஆயிருக்கு. ஸோ 5th பிளேஸில் நம்ம அரோரா இருக்காங்க. அரோரா அவர்களுக்கு பயங்கர ட்ராப்பு. அரோரா அவர்களே கொஞ்சம் எடுத்து பேசுங்க. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, நிறைய விஷயங்கள் எடுத்து பேசணும். அதை எடுத்து பேசுனீங்கன்னா ஓட்டுகள் நிறையா வரும். கண்டிப்பாக நீங்கள் ஃபினாலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு பண்ணாமல் நான் இப்படியே தான் உட்காந்துருப்பேன், அப்படியே தான் உட்காந்து மூலையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓட்டுகள் வராது. ஸோ இதில் வேற என்ன திடீர்னு அரோரா பிஆர் ஆகிட்டாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஒரு நாள் அரோராவுக்கு சப்போர்ட்டாக பேசணும், அரோரா பிஆர் போல. ஸோ 5th பிளேஸில் நம்ம அரோரா அவர்கள் இருக்காங்க. அரோரா கீழே நம்ம சபரி அவர்கள் இருக்காங்க. சபரி அவர்களுக்கு ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்குது. சபரி அவர்களுக்கு ஓட்டுகள் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சீரியல் ஃபேன்ஸ் மக்களே. சீரியல் ஃபேன்ஸ் தங்கமானவர்ப்பா சபரி. இவரை மாதிரி நல்லவர் யாருமே இல்லை. அவர் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் போய் கூகுளில் போய் பாருங்கள், அங்கே போய் பாருங்கள், இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ மெசேஜஸ். ஸோ சபரி நல்லவர் தாங்க. இந்த கேமுக்கு கரெக்டான வரான்னு தெரியல, பட் ஆனால் அங்கங்கே சென்சிபிளாக நிறைய பாயிண்ட்ஸ் பேசுகிறாப்பில் நம்ம சபரி. இதை சொல்லி தான் ஆகணும். சபரிக்குமே ஓட்டுகள் வருது. சபரியுமே டிடிஎஃப் வரைக்கும் இருந்தார்னா டிடிஎஃப் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 6th பிளேஸில் நம்ம சபரி இருக்காரு. ஸோ அடுத்து 7th பிளேஸில் நம்ம அமித் அவர்கள் இருக்கார் மக்களே. அமித்துக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றது வந்துகிட்டே இருக்கு. எங்க இருந்து ப்ரோ வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னதான் சீரியலை விட்டு டச் விட்டு வெளியே போனாலுமே அந்த ஓஜி சீரியல் ஃபேன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நெஞ்ச மறப்பதில்லை, இப்போ ரீசெண்டாக ஆர்ட்பீட் சீரிஸ் ட்ரெண்டிங்கான சீரிஸ் அதில் கூட நடிச்சிருந்தப்பல அந்த செட் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் ஓட்டு போடுறாங்க. ப்ளஸ் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. நல்ல மனுஷன் பா, தங்கமான மனுஷன். எப்படி பேசுகிறா பாரு, இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியை கொடுக்குறாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துட்டாரு நம்ம அமித் அவர்கள். ஸோ அதனால அமித் அவர்களுக்கு பயங்கரமான ஓட்டுகள் வருது. அதனால 7th பிளேஸில் நம்ம அமித் இருக்காரு. 8th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனி அவர்கள். கனி அவர்களுக்குமே ஓட்டுகள் ஒரு அளவு வந்துட்டு இருக்கு மக்களே, ஓரளவு வந்துட்டு இருக்கு. கனி அவர்கள்லாம் எலிமினேட் ஆக மாட்டாங்க. கனி அமித்லாம் எலிமினேட் ஆக மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அவங்களாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்காங்க. ஃப்ரைடே காலையில் நிலவரப்படி நாளைக்கு கிட்ட போகிறதுன்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ கனி அவர்கள் 8th பிளேஸில் இருக்காங்க. ஸோ அடுத்து 3 பிளேஸ் தான் டேஞ்சர். இப்போ தான் அபாய கட்டத்துக்கு வரோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அடுத்து 9th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே அவர்கள் இருக்காப்ல. எஃப்ஜே அவர்கள் இந்த வாரம் எங்கப்பா ஆளையே காணும் அப்படின்ற மாதிரி தான் தேட வேண்டியதாக இருக்குது. போன வாரம் பண்ண சம்பவம்லாம் எங்கே ப்ரோ அப்புறமா தான் கேட்க தோணுது. போன வாரம் ஃபயர் விட்டோம், இந்த வாரம் மனுஷன் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அங்கங்கே வந்துட்டு போகிறாப்புல, மற்றபடி தெரியல. ஸோ எஃப்ஜே அவர்களே கண்டிப்பாக வாங்க. பார்வதி அவர்களே எக்ஸ்போஸ் பண்ணுறதுல தான் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து அது மாதிரி பண்ணார்னா நல்லாயிருக்கும். ஓப்பனாக வந்து அடிக்கணும், அந்த கேம் ஆடணும். அது எஃப்ஜே பண்ணக்கூடிய ஆள் தான். அது பண்ணாமல் இந்த வாரம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காப்புல. அது வந்துட்டு ஆன் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ எஃப்ஜே அவர்களுக்கு ஓட்டுக்கள் போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ எஃப்ஜே அவர்களும் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கார். ஸோ அவர் எந்த இடத்துல இருக்காருன்னா 9வது இடத்துல இருக்கார். ஸோ 10வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை அவர்கள் இருக்காங்க. ஆதிரை அவர்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் மக்களே, மேலே போயிருக்காங்க ஆதிரை. கீழே வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ ஆதிரை அவர்கள் 10வது இடத்துல இருக்காங்க. ஆதிரை அவர்கள் இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் யார் வெளியே போவான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னு வைங்களேன், ஆதிரை அவர்கள் தான் சொல்லுவேன். ஸோ ஆதிரை அவர்கள் இந்த வாரம் வெளியே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. என்ன தான் அவங்க வந்துட்டு 10th பிளேஸில் இருந்தாலும், அவங்க கீழே ஒருத்தவங்க இருந்தாலுமே ரொம்ப ஓட்டுகள் பயங்கர டிஃப்ரென்ஸில் போயிட்டு இருக்கு. பட் ஆதிரை தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆதிரை கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா சொல்லியே ஆகணும் மக்களே. சுபிக்ஷா அவர்கள் என்னதான் இது பண்ணாலுமே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம அப்ரிசியேஷன் கொடுக்கறதுக்கு மறந்துட்டோன்ற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது. ஒரு நல்ல கேரக்டர், நல்ல பொண்ணு. கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக டிசர்வ்டு தான். இந்த கேம் அவங்களுக்கு செட் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஆதிரை கம்பேர் பண்ணும்போது ஆதிரை அவர்களே நீங்கள் உங்கள் கேம் ஆட வந்தீங்களா இல்லை எஃப்ஜே அவர்கள் மற்றவங்க கேம் ஆட வந்தீங்களான்னு தெரில. உங்களோட மேலே இருந்த அந்த மார்க்கை எடுத்துகிட்டு போக வந்தீங்களா? வந்துட்டு எஃப்ஜே என்னோட யூஸ் பண்ணிட்டான், எஃப்ஜே என்ன யூஸ் பண்ணிட்டான். ஏங்க நீங்கள் உள்ளே இருக்கும்போது தெரியுங்க யார் வந்து யாருக்கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி திருப்பி அதே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் பெட்டியை பேக் பண்ணி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் ஒரே விஷயம் தான் இருக்கும் மக்களே. அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் உண்டு. ஸோ 12 பேர் கொண்ட ஃப்ரீஸ் டாஸ்க் நடக்க போகுது அடுத்த வாரம். ஸோ வேறு மாதிரி எமோஷ்னலாக ஃபன்னாக ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்க போகுது அடுத்த வாரம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் எவிக்ட் ஆகணும்
ப்ரோ இவங்க தான் ப்ரோ எவிக்ட் ஆகணும், ஒருத்தவங்க தான் எவிக்ட் ஆக போகிறாங்க ப்ரோ. யார் எவிக்ட் ஆகணுன்றதை நச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க, நீங்கள் யாரோட ஃபேனுன்றதையும் எங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து மலேசியாவிலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோ நான் வந்து திவ்யா ஃபேன் ஃப்ரம் மலேசியா, நான் பார்வதி ஃபேன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி கீழே போடுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கெங்கேருந்து பார்க்குறீங்க, எங்கெங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.